பைபிள் சவாலின் 167வது நாளுக்கு வரவேற்கிறோம். இன்று சங்கீதம் 28 முதல் 30 அத்தியாயங்கள் ஜெபத்தின் வல்லமையையும் தேவனுடைய சத்தத்தின் சக்தியையும் அவரது மீட்பால் வரும் சந்தோஷத்தையும் வெளிப்படுத்துகின்றன. தாவீது இரக்கத்திற்கும் உதவிக்காகவும் தேவனை நோக்கி அழைக்கிறார் மற்றும் தேவன் ஒவ்வொரு உண்மையான ஜெபத்தையும் கேட்கிறார் என்று நம்புகிறார். இந்த சங்கீதங்கள் படைப்பின் மீது தேவனுடைய வல்லமையையும் தனது மக்களுக்கு சமாதானமும் பலமும் அளிக்கும் அவரது சக்தியையும் அழகாக காட்டுகின்றன. துக்கமும் போராட்டமும் நிறைந்த காலங்களுக்கு பிறகும் தேவன் துக்கத்தை சந்தோஷமாக மாற்றி நம்பிக்கையை மீட்டெடுக்கிறார் என்பதால் தாவீது மகிழ்ச்சியடைகிறார். தற்காலிக சிரமங்களை விட தேவனுடைய கிருபையும் விசுவாசமும் மிக பெரியவை என்பதை இது நினைவூட்டுகிறது. அவரது சந்நிதி நமது இதயத்திற்கு சுகத்தையும் நிலைத்தன்மையையும் புதிய ஸ்தோத்திரத்தையும் தருகிறது. இன்று நன்றியுள்ள இதயத்துடனும் நம்மை மீட்டெடுத்து பலப்படுத்தும் தேவனின் மீது நம்பிக்கையுடனும் ஆரம்பிப்போம். Welcome to day 167 of the Bible Challenge. Today's reading from Psalm chapter 28 to 30 highlights the power of prayer, the strength of God's voice, and the joy that comes from His restoration. David cries out to the Lord for mercy and help, trusting that God hears every sincere prayer. These psalms beautifully describe God's power over creation and His ability to bring peace and strength to His people, even after seasons of sorrow and struggle. David rejoices because God turns mourning into joy and restores hope again. We are reminded that God's favor and faithfulness remain greater than any temporary difficulty. His presence brings healing, stability, and renewed praise to our hearts. Let us begin today with thankful hearts and confidence in the God who restores and strengthens us. சங்கீதம் அதிகாரம் 28. Psalms chapter 28. வசனம் 1. என் கன்மலையாகிய கர்த்தாவே, உம்மை நோக்கி கூப்பிடுகிறேன். நீர் கேளாதவர் போல மவுனமாயிராதேயும். நீர் மவுனமாயிருந்தால் நான் குழியில் இறங்குகிறவர்களுக்கு ஒப்பாவேன். Verse 1. A psalm of David. Unto thee will I cry, O Lord my rock, be not silent to me, lest, if thou be silent to me, I become like them that go down into the pit. வசனம் 2. நான் உம்மை நோக்கி சத்தமிட்டு உம்முடைய மகா பரிசுத்த சந்நிதிக்கு நேராக கையெடுக்கையில் என் விண்ணப்பங்களின் சத்தத்தை கேட்டருளும். Verse 2. Hear the voice of my supplications, when I cry unto thee, when I lift up my hands toward thy holy oracle. வசனம் 3. அயலானுக்கு சமாதான வாழ்த்துதலை சொல்லியும் தங்கள் இருதங்களில் பொல்லாப்பை வைத்திருக்கிற துன்மார்க்கரோடும் அக்கிரமக்காரரோடும் என்னை வாரிக்கொள்ளாதேயும். Verse 3. Draw me not away with the wicked, and with the workers of iniquity, which speak peace to their neighbors, but mischief is in their hearts. வசனம் 4. அவர்களுடைய கிரியைகளுக்கும் அவர்களுடைய நடத்தைகளின் பொல்லாங்குக்கும் தக்கதாக அவர்களுக்கு செய்யும். அவர்கள் கைகளின் செய்கைக்கு தக்கதாக அவர்களுக்கு அழியும். அவர்களுக்கு சரிக்குச் சரிக்கட்டும். Verse 4. Give them according to their deeds, and according to the wickedness of their endeavors. Give them after the work of their hands. Render to them their desert. வசனம் 5. அவர்கள் கர்த்தருடைய செய்கைகளையும் அவர் கரத்தின் கிரியைகளையும் உணராதபடியால் அவர்களை இடித்து போடுவார், அவர்களை கட்டமாட்டார். Verse 5. Because they regard not the works of the Lord, nor the operation of his hands, he shall destroy them, and not build them up. வசனம் 6. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், அவர் என் விண்ணப்பங்களின் சத்தத்தை கேட்டார். Verse 6. Blessed be the Lord, because he hath heard the voice of my supplications. வசனம் 7. கர்த்தர் என் பெலனும் என் கேடகமுமாயிருக்கிறார். என் இருதயம் அவரை நம்பியிருந்தது. நான் சகாயம் பெற்றேன்.
ஆகையால் என் இருதயம் களிகூறுகிறது, என் பாட்டினால் அவரை துதிப்பேன். Verse 7. The Lord is my strength and my shield. My heart trusted in him, and I am helped. Therefore my heart greatly rejoiced, and with my song will I praise him. வசனம் 8. கர்த்தர் அவர்களுடைய பெலன், அவரே தாம் அபிஷேகம் பண்ணினவனுக்கு அரணான அடைக்கலமானவர். Verse 8. The Lord is their strength, and he is the saving strength of his anointed. வசனம் 9. தேவரீர் உமது ஜனத்தை இரட்சித்து உமது சுதந்திரத்தை ஆசீர்வதியும், அவர்களை போஷித்து அவர்களை என்றென்றைக்கும் உயர்த்தியருளும். Verse 9. Save thy people, and bless thine inheritance. Feed them also, and lift them up forever. சங்கீதம் அதிகாரம் 29. Psalms chapter 29. வசனம் 1. தேவ புத்திரரே, கர்த்தருக்கு மகிமையையும் வல்லமையையும் செலுத்துங்கள், கர்த்தருக்கே அதை செலுத்துங்கள். Verse 1. A psalm of David. Give unto the Lord, O ye mighty, give unto the Lord glory and strength. வசனம் 2. கர்த்தருடைய நாமத்திற்குரிய மகிமையை அவருக்கு செலுத்துங்கள், பரிசுத்த அலங்காரத்துடனே கர்த்தரை தொழுது கொள்ளுங்கள். Verse 2. Give unto the Lord the glory due unto his name. Worship the Lord in the beauty of holiness. வசனம் 3. கர்த்தருடைய சத்தம் தண்ணீர்களின் மேல் தொனிக்கிறது, மகிமையுள்ள தேவன் முழங்குகிறார், கர்த்தர் திரளான தண்ணீர்களின் மேல் இருக்கிறார். Verse 3. The voice of the Lord is upon the waters. The God of glory thundereth. The Lord is upon many waters. வசனம் 4. கர்த்தருடைய சத்தம் வல்லமையுள்ளது, கர்த்தருடைய சத்தம் மகத்துவம் உள்ளது. Verse 4. The voice of the Lord is powerful. The voice of the Lord is full of majesty. வசனம் 5. கர்த்தருடைய சத்தம் கேதுருமரங்களை முறிக்கிறது, கர்த்தர் லீபனோனின் கேதுமரங்களை முறிக்கிறார். Verse 5. The voice of the Lord breaketh the cedars, yea, the Lord breaketh the cedars of Lebanon. வசனம் 6. அவைகளை கன்றுக்குட்டிகளைப் போலவும் லீபனோனையும் சீரியோனையும் காண்டாமிருக குட்டிகளைப் போலவும் துள்ளப்பண்ணுகிறார். Verse 6. He maketh them also to skip like a calf, Lebanon and Syrian like a young unicorn. வசனம் 7. கர்த்தருடைய சத்தம் அக்கினி ஜூவாலைகளை பிளக்கும். Verse 7. The voice of the Lord divideth the flames of fire. வசனம் 8. கர்த்தருடைய சத்தம் வனாந்தரத்தை அதிரப்பண்ணும், கர்த்தர் காதேஸ் வனாந்தரத்தை அதிரப்பண்ணுகிறார். Verse 8. The voice of the Lord shaketh the wilderness. The Lord shaketh the wilderness of Kadesh. வசனம் 9. கர்த்தருடைய சத்தம் பெண்மான்களை ஈனும்படி செய்து காடுகளை வெளியாக்கும், அவருடைய ஆலயத்தில் உள்ள யாவரும் மற்றும் கோட் கர்த்தருக்கு மகிமை மற்றும் கோட் என்று ஆர்ப்பரிக்கிறார்கள். Verse 9. The voice of the Lord maketh the hinds to calve, and discovereth the forests, and in his temple doth every one speak of his glory. வசனம் 10. கர்த்தர் ஜலப்பிரளயத்தின் மேல் வீற்றிருந்தார், கர்த்தர் என்றென்றைக்கும் ராஜாவாக வீற்றிருக்கிறார். Verse 10. The Lord sitteth upon the flood, yea, the Lord sitteth king forever. வசனம் 11. கர்த்தர் தமது ஜனத்திற்கு பெலன் கொடுப்பார், கர்த்தர் தமது ஜனத்திற்கு சமாதானம் அருளி அவர்களை ஆசீர்வதிப்பார். Verse 11. The Lord will give strength unto his people. The Lord will bless his people with peace. சங்கீதம் அதிகாரம் 30. Psalms chapter 30. வசனம் 1. கர்த்தாவே, என் சத்துருக்கள் என்னை மேற்கொண்டு மகிழவொட்டாமல் நீர் என்னை கைதூக்கி எடுத்தபடியினால் நான் உம்மை போற்றுவேன். Verse 1. A psalm and song at the dedication of the house of David. I will extol thee, O Lord, for thou hast lifted me up,
and hast not made my foes to rejoice over me. வசனம் 2. என் தேவனாகிய கர்த்தாவே, உம்மை நோக்கி கூப்பிட்டேன், என்னை நீர் குணமாக்கினீர். Verse 2. O Lord my God, I cried unto thee, and thou hast healed me. வசனம் 3. கர்த்தாவே, நீர் என் ஆத்துமாவை பாதாளத்திலிருந்து ஈரப்பண்ணி, நான் குழியில் இறங்காதபடி என்னை உயிரோடே காத்தீர். Verse 3. O Lord, thou hast brought up my soul from the grave. Thou hast kept me alive, that I should not go down to the pit. வசனம் 4. கர்த்தருடைய பரிசுத்தவான்களே, அவரை கீர்த்தனம் பண்ணி, அவருடைய பரிசுத்தத்தின் நினைவு கூறுதலை கொண்டாடுங்கள். Verse 4. Sing unto the Lord, O ye saints of his, and give thanks at the remembrance of his holiness. வசனம் 5. ஏனெனில் அவருடைய கோபம் ஓர் இமைப்பொழுதே, அவருடைய தயவோ ஆயுள் காலம் வரை. சாயங்காலத்தில் அழுகை தங்கும், விடியற்காலத்திலே களிப்புண்டாகும். Verse 5. For his anger endureth but a moment, in his favor is life. Weeping may endure for a night, but joy cometh in the morning. வசனம் 6. நான் ஒருக்காலும் அசைக்கப்படுவதில்லை என்று நான் வளமுடன் இருக்கையில் சொன்னேன். Verse 6. And in my prosperity I said, I shall never be moved. வசனம் 7. கர்த்தாவே, உம்முடைய தயவினால் நீர் என் பர்வதத்தை திடமாய் நிற்க பண்ணியிருந்தீர். உமது முகத்தை நீர் மறைத்துக் கொண்ட போதோ நான் கலங்கினவனானேன். Verse 7. Lord, by thy favor thou hast made my mountain to stand strong. Thou didst hide thy face, and I was troubled. வசனம் 8. நான் குழியில் இறங்குகையில் என் இரத்தத்தால் என்ன லாபம் உண்டு? புழுதி உம்மை துதிக்குமோ? அது உமது சத்தியத்தை அறிவிக்குமோ? Verse 8. I cried to thee, O Lord, and unto the Lord I made supplication. வசனம் 9. கர்த்தாவே, நீ எனக்கு செவி கொடுத்து என் மேல் இரக்கமாயிரும். கர்த்தாவே, நீர் எனக்கு சகாயராயிரும் என்று சொல்லி. Verse 9. What profit is there in my blood when I go down to the pit? Shall the dust praise thee? Shall it declare thy truth? வசனம் 10. கர்த்தாவே, உம்மை நோக்கி கூப்பிட்டேன், கர்த்தரை நோக்கி கெஞ்சினேன். Verse 10. Hear, O Lord, and have mercy upon me. Lord, be thou my helper. வசனம் 11. என் புலம்பலை ஆனந்த களிப்பாக மாற பண்ணினீர். என் மகிமை அமைதியாய் இராமல் உம்மை கீர்த்தனம் பண்ணும்படியாக நீர் என் இரட்டை களைந்து போட்டு மகிழ்ச்சியினால் என்னை இடைகட்டினீர். Verse 11. Thou hast turned for me my mourning into dancing. Thou hast put off my sackcloth, and girded me with gladness. வசனம் 12. என் தேவனாகிய கர்த்தாவே, உம்மை என்றென்றைக்கும் துதிப்பேன். Verse 12. To the end that my glory may sing praise to thee, and not be silent, O Lord my God, I will give thanks unto thee forever. பைபிள் சவாலின் 167வது நாள் இப்போது நிறைவடைந்தது. இன்று தேவன் நமது ஜெபங்களை கேட்டு எல்லா காலங்களிலும் பலத்தையும் சமாதானத்தையும் மீட்பையும் விசுவாசமாக அளிக்கிறார் என்பதை கற்றோம். துக்கம் நிரந்தரமல்ல, ஏனெனில் தேவன் மீண்டும் சந்தோஷத்தையும் நம்பிக்கையையும் புதுப்பிக்க முடியும் என்பதை தாவீதின் ஆராதனை நினைவூட்டுகிறது. நாம் சந்திக்கும் எல்லா புயல்களையும் விட அவரது வல்லமை பெரியது மற்றும் அவரது அன்பு தினமும் நம்மை தாங்கிக் கொள்கிறது. ஜெயங்களிலும் சவால்களிலும் அவர் எப்போதும் விசுவாசமானவர் என்பதை அறிந்து அவரை தொடர்ந்து ஸ்தோத்திரிப்போம். தேவனை நம்பி செலவிடும் ஒவ்வொரு நாளும் நமது இதயத்தை பலப்படுத்தி விசுவாசத்தை ஆழப்படுத்துகிறது. ஒவ்வொரு நாளும் அவரது நன்மையில் மகிழ ஒரு புதிய வாய்ப்பு. இன்று வாசித்த பகுதியில் எந்த பகுதி உங்கள் இதயத்தை அதிகமாக உற்சாகப்படுத்தியது? கமெண்டில் பகிர்ந்து ஒன்றாக வளர்வோம். Day 167 of our Bible challenge is complete.
Today we learned that God hears our prayers and faithfully brings strength, peace, and restoration in every season. David's worship reminds us that sorrow does not last forever because God is able to renew joy and hope again. His power is greater than every storm we face, and His love continues to sustain us daily. Let us continue praising Him through both victories and challenges, knowing that He is always faithful. Every day spent trusting God strengthens our hearts and deepens our faith. Each day is another opportunity to rejoice in His goodness. What part of today's reading encouraged your heart the most? Share and let us grow together. Thanks for watching. Like, comment, and subscribe to Daily Bible Tamil in English. Word of God.